தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து நேற்று ஒரு பாதரசம் அப்படின்னு ஒப்பிட்டு இருக்கீங்க. எப்படி பாதரசம் எதுலையும் ஒட்டாதோ அது போல மக்களிடம் அவர் ஒட்ட மாட்டார் அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சீங்க. அதுக்கு என்ன காரணம்? தமிழகத்திலே ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்தினுடைய உரிமைகள் மொழி ரீதியாக இன ரீதியாக ஒட்டுமொத்தமாக தமிழகம் எல்லா துறைகளிலும் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு சூழலிலே தமிழக மக்களுடைய நலனை பொருட்படுத்தாது, அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை பொருட்படுத்தாது, மத்திய அரசால் திட்டமிட்டு திணிக்கப்படக்கூடிய மும்மொழி கொள்கையை பற்றி கவலைப்படாது, தமிழகத்திலே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நீட்டு போன்ற உரிமைகளை திணிக்கப்படுவதை மீது எதிர்ப்பு கருத்து சொல்லாது, இப்படி எந்த ஒரு நல்ல காரியங்களும் மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடாது, குரல் கொடுக்காது இருந்துவிட்டு இன்றைக்கு நீங்கள் ஒரு பாசிசம் பாயாசம் என்று சொல்லுகின்ற பொழுது அப்பொழுதுதான் நான் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். அது பாயாசமும் பாசிசமும் பாயாசமும் என்பதற்கான கருத்து உங்களுக்கு, பாசிசத்திற்கான கருத்தே புரியவில்லை, அதனுடைய உள்கருத்து உங்களுக்கு தெரியவில்லை என்கின்ற பொழுது என்னுடைய பார்வையில் அரசியல் ரீதியாக விமர்சன ரீதியாக என்னுடைய பார்வையில் நீங்கள் ஒரு பாதரசமாகத்தான் தெரிகிறீர்கள் என்பதை சொன்னேன். எப்படி பாதரசம் உலோகங்களோடு ஒட்டாதோ அதை போல் நீங்களும் நிச்சயமாக உணர்வற்றவராக தமிழர்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்காதவராக இருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக தமிழக மக்களோடு ஒட்ட மாட்டீர்கள் என்பது என்னுடைய கருத்து. 2026 தேர்தலில் அவர் தலைமையில கூட்டணின்னு அவர் முழக்கமிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க? அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர் அரசியல் இருக்கு சார். ஒரு நடிகனை ரசிகர்களுக்கு பிடிப்பது என்பது வேறு, ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்க வருகின்ற மக்கள் கூட்டம் என்பது வேறு. ஆனால் ஒரு ரசிகனை வாக்காக மாற்றுவது அவ்வளவு சுலபமானது இல்லை என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த வகையிலே வாக்கு எப்படி மாறும், ஒரு ரசிகன் எப்படி உங்களுக்கு வாக்காக மாறுவார்கள், பொதுமக்கள் எப்பொழுது உங்களுக்கு வாக்காக மாறுவார்கள் என்று சொன்னால் அந்த மக்களுக்காக களத்திலே நின்று போராடக்கூடிய ஒரு தலைவனைத்தான், தனக்காக இழைக்கப்படக்கூடிய ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, எந்த ரூபத்தில் இந்த மக்களுக்கு எதிரான ஒரு வினை வருகின்ற பொழுது நான் இருக்கிறேன் என்று களத்தில் இருக்கக்கூடிய நமது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணன் அவர்களை போல் இருக்கக்கூடிய ஒரு தலைவனைத்தான் மக்கள் நம்புவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இது திரையில் வருவதும் ஏசி அறையில் படுப்பதும் அல்ல அரசியல். திரையிலே வருவதும் ஏசி அறையிலும் படுப்பதல்ல அரசியல். சிறையிலே இருந்து கட்டான் தரையிலே படுத்து வந்தாரே தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், இதுதான் அரசியல் என்பதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் உள்ளடக்கிய அரசியலை அவர் மேற்கொண்டார் நினைக்கிறீங்களா? அனைவருக்கும் உள்ளடக்கிய அரசியலை விஜய் அவர் அவருடைய கருத்தியல் தலைவராக அவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை முன்மொழிந்துதான் அவர் இந்த பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். என்னை பொறுத்தவரை என்னுடைய பார்வையில் அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். அதனால்தான் மற்ற இந்த நாட்டுக்காக உழைத்த முத்துராமலிங்க தேவரை போன்றவர்களை, மருதுபாண்டியர்கள் போன்றவர்களை, பூலித்தேவனை போன்றவர்களை, வெள்ளையத்தேவனை போன்றவர்களை, இந்த தேசத்திற்காக தீரன் சின்னமலை போன்றவர்களை, எத்தனையோ பேர்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு அவருக்கென்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார். அதனுடைய உள்நோக்கம் இருக்கிறது. என்னுடைய கருத்து, எப்பொழுது தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலங்கள் இந்த மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் சிறையிலே இருந்த முத்துராமலிங்க தேவரையும், இந்த தேசத்திற்காக மாண்டு போன காளையார் கோயிலை காட்பதற்காக வெள்ளை நிலைய துடல்வேராக தலைவேராக வெட்டிப்பட்டு இந்த மண்ணுக்காக சுதந்திரத்தையை பற்ற வைத்த மருது பாண்டியர்களை துறந்து நீங்கள் ஒரு அரசியல் செய்ய நினைக்கின்றீர்களே, அது நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்காது என்பது என்னுடைய கருத்து.